அந்த நியூஸ் தமிழ்ல நடக்கும் இல்லையா அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி எப்போ அந்த ஆங்கரை தாக்கி எடுமானம் தாக்கி தாக்கிட்டாங்க இது எப்படி நம்ம பாக்குறீங்க? இந்த கருத்தியலா பேசுறதுக்கு வக்கற்ற திமுக ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறது இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நம்ம ஒரு கூட்டத்தில் நின்று பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1000 கருத்து இருக்கு சொல்றதுக்கு. ஆனா திமுக காரனுக்கு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு எந்த கருத்துமே கிடையாது. அவனுக்கு தேவை அந்த இடத்துல சலசலப்பை உருவாக்கி நம்மள பேச விடாம பண்ணணுன்றதுதான் அவனோட முக்கியமான குறிக்கோளாவே இருக்கு. இப்ப இடுமான காத்தியன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரபலமான பேச்சாளர் மட்டும் இல்லாம நல்ல அரசியல் தெளிவுள்ள மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இடுமான காத்தியன். அப்படி அவர் நின்று பேசினா அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது எப்படி பாக்குறீங்க? அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. அதுலயே ஒரு தாக்குதல் நடக்கிறதுலாம் அதுக்கு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கேட்கிற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டயுமே பதில் இல்லாததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கிளப்பி அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறாங்களே தவிர, நாம் தமிழர் கட்சி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் யாருக்கிட்டமும் பதில் கிடையாது. நாளைக்கு ராணிப்பேட்டையிலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. பயமா இருக்கா இதெல்லாம்? இதை பார்த்து பயப்படுற அளவுக்கு நாங்க ஒன்றும் கோழெல்லாம் கிடையாது. நாங்க 200 ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு இங்க கூட்டத்துக்கு வந்து நிக்கிற ஆள் கிடையாது. இல்ல கோழி பிரியாணியும் வாங்கிக்கின்னு அதுக்காக வந்து நிக்கிற கூட்டத்துக்கு இந்த கூட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் எங்களுடைய காசு 1000, 500, 2000, 100, 200, 20, 50ன்னு ஒவ்வொருத்தரும் எங்க கையில இருக்கிற காசை போட்டு இந்த கூட்டத்தை நடத்துறோம், கூட்டத்துக்கு வந்து நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்க மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படுற ஆளு சீமான் தம்பிகள் கிடையாது. நாங்க தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம். அதனால இவங்க அச்சுறுத்தல் எங்களை ஒருபோதும் அஞ்ச செய்யாது. இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. நியூஸ் தமிழ் நடந்த விவாத நிகழ்ச்சியில இதை எப்படி பாக்குறீங்க? கருத்து இல்லாதவங்க வந்து தாக்குதல் முற்படுவாங்க. அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் இருந்தா நீங்க பதில் தான் சொல்லணுமே தவிர, தாக்குறது வந்து ரொம்ப கீழ்த்தனமான காட்டு மிராண்டியான செயல். ஐயா பெரியார் சொல்லுவாரு, தமிழ் காட்டு மிராண்டி மொழின்ற மாதிரி தமிழ் இழிவுபடுத்துவார் பாத்தீங்களா? அப்படி சொன்னவங்க தான் காட்டு மிராண்டியா இருக்கிறாங்களே தவிர, தலைவர் பிரபாகரன் வழி வந்த பிள்ளைகள் நாங்க வந்து எல்லாம் கருத்தியல் ரீதியா கருத்துனா கருத்து, அரசியல்னா அரசியல், அதுவா மோதுவோமே தவிர நாங்க ஒருபோதும் வந்து இது மாதிரி வன்முறையில் ஈடுபட மாட்டோம். இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீதர் அண்ணன் பேசும் போதும் ஒரு செருப்பு எடுத்து அடிச்சான். அவனும் இதே மாதிரி திமுக காரனை சேர்ந்தவன் தான். எந்த திராவிட கட்சியை ஆதரவாளரும் சரி, திராவிட கட்சியை பத்தி திராவிட கொள்கையில பேசுறவங்களும் சரி, நாம் தமிழ் கட்சியோடைய யாருக்கு ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாத போனதால இப்ப அவங்க செருப்பையும் குச்சியையும் வன்முறையும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்க வந்து இவங்களுடைய கருத்தியல் தோல்வின்னு நான் பாக்குறேன். நான் அந்த நியூஸ் நான் பார்க்கலண்ணா, நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும் இப்ப சொல்றேன். இப்ப அவர் பேசுனது வச்சு மட்டும் எனக்கு நல்ல ஒரு தெளிவு காட்சி இதுண்ணா. எனக்கு வந்து இல்ல திமுக செய்து வந்து புதுசு ஒண்ணு இல்ல. திமுக பாத்தீங்கன்னா ரத்த கரை படிந்த மக்கள் தொண்டர்கள் திமுக ஈழத்துல இனப்படுகொலையில ரத்த கரை படிஞ்ச ஒரு கரங்கள் தான் அது வந்து. அப்போ அங்க வந்து புதுசு ஒண்ணு கிடையாது. அந்த ரத்த கரையும் தமிழ்நாட்டுல கரையை பாக்குறாங்க. அதை நம்ம தடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். தடுப்போம். இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க, ரத்தம் எதிர்பார்க்கறாங்க, நம்மளும் ரத்தம் எதிர்பார்ப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி பச்சைமட்ட வைத்தியம் விரைவில் இருக்கும். கருத்து இல்லைங்க. அவங்க எப்படி ஓட்டு ஜெயிக்கிறாங்க? கருத்து அங்க மோத முடியாது. ஏன் மோத முடியாது? அங்க கருத்தியல் இல்லை, பணத்தை மட்டும் வச்சு ஜெயிக்கிறாங்க. பணத்தை வச்சு இப்படி பண்ணலாம், எப்படி மக்களை விலைக்கு வாங்கலாம், மக்களும் நம்ம ஏமாந்து போறோம். அது வழி இல்லை. அது அந்த பயம்தான். அந்த அப்படி வாய்ப்பு இல்லைல்ல. நீங்க வந்து புலி வரும்போது அந்த பிரச்சனை பண்ண முடியாது, அண்ணன் வரும்போது பிரச்சனை பண்ண முடியாது, கிட்ட போக முடியாதுல்ல. ஈரோட்ல பார்த்தது பார்க்காதா? ஈரோட்ல போலீஸ் தாண்டி சிஆர்பிஎஃப் உள்ள வந்ததா இல்லையா? சிஆர்பிஎஃப் ஆர்மி உள்ள வந்ததா இல்லையா? அது போலதான் புலி வரும்போது எல்லாம் பதற்குள்ள போய் ஒளிஞ்சுதான் ஆகணும். நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து உள்ள வந்து பாத்தீங்களா? அது அந்த விஷயத்தை இல்ல திமுக கொள்கை இல்ல பணமாவது இருக்குன்னு சொல்லலாம். அவங்க கொள்கையும் இல்ல பணம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மேல தற்கொலைத்தனம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தாவகிட்ட ஒரு இடத்துக்கு போனா மேலை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. சாப்பிட்ற இடத்துல அதுக்கு ஒரு மேலை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. நாகரிகப்படி இருக்கணும். அது ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கும், ஒரு சில கட்சிகளுக்கு இருக்காது.
அவங்க வந்து இன்னும் அரசியல்னு இல்லை, இன்னும் சினிமா பாணியிலே இருக்காங்க. விசில் ரிச்சா குஞ்சுகள் மாரி தான் அவங்க அப்படிதான் பயன்படுத்தணும். அது முடியாது. குத்தி காட்டணும்னு சொல்ல, 20 வருஷம் வந்து ஒருத்தர் சினிமாவில் நடிச்சு வந்து அந்த சினிமா புரிதலை வச்சே இன்னைக்கு அவன் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த மக்கள் 150 மனு கொடுத்து இவ்வளோ போராட்டம் பண்றாங்க. இன்னும் வரைக்கும் வாலாஜியில் இருக்க மணல் கொள்ளை, மலை கொள்ளை, எல்லா கொள்ளையும் நடந்துட்டு தான் இருக்கு. மலை கொள்ளையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தட்டி கேட்க யாரும் இல்லை. நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு பயனும் இல்லாம இருக்குன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க டிவிக்கு எல்லாமே இணையாம ப்ரோ நாம் தமிழர் நினைச்சீங்க. எப்ப நீங்க நான் ஒரு 3 வருஷமா இருக்கேன். ஏன் நாம் தமிழர் டிவிக்கு வந்துச்சு அவங்க? இல்ல ப்ரோ, நாங்க வந்து ஒரு கொள்கையான கூட்டம். மற்ற கூட்டம் மாதிரி இந்த தற்கொலை கூட்டம் மாதிரி நாங்க மரத்து மேல ஏறியோ எது மேல ஏறியோ நாங்க அரசியல் பண்ண விரும்பல. ஒரு கொள்கையான கூட்டம் எப்படி இருக்கணும், ஒரு ஒழுக்கமான கூட்டம் எப்படி இருக்கணும்னா எங்களை பார்த்து கத்துக்கணும். எல்லா அரசியல் தலைவரும் இன்னைக்கு எங்களை பார்த்து கத்துக்கிறாங்க. சேர் எடுத்து போடுறது, வாட்டர் பாட்டில் எடுத்து போறது. ஏன் முத்துக்கடையில டிவிக்கு அவங்க கூட்டமே நடந்த போது அவங்க வந்து எங்களை பார்த்து கத்துக்கிட்டதான். இந்த சேர் எடுத்து போட்டது, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து போட்டதெல்லாம் எங்களை பார்த்து கட்டுக்கிட்டதான். இப்போ நாங்க தான் போடுற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நாங்க போட்ட விதை தான் இன்னைக்கு மரமா முளைக்குதுன்னு போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆனா எங்க கட்சி வளரலன்னும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. இடுமோன காட்சி அவர்கள் தாக்கப்பட்டது எப்படி பாக்குறீங்க? புரியல. இடுமோன காட்சி அவர்கள் இன்னைக்கு காரைக்குடியில திமுகவினரால் தாக்கப்பட்டிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? திமுகவினர்ன்றவங்க வந்து திமுக காரங்க வந்து ஒரு அரசியலுக்கு வந்து தகுதியற்றவங்க. ஏன்னா திராவிடர்ன்றவங்க தமிழ் தேசியத்துக்கும் அவங்களுக்கு திராவிடத்துக்கும் கொள்கை இல்லாத கூட்டம். அவங்க வந்து எப்படி சொல்றது, திராவிட கூட்டம் அப்ப இருந்த இது வேற, இப்ப இருக்கிற திராவிட வேற. அவங்க வந்து இப்ப வந்து ரவுடிசத்தை கையாளுறாங்க. அவங்க வந்து வடசென்னை படத்துல வந்து அவங்க அங்கிருந்து அப்படியே வந்துட்டாங்க. அந்த ஃபீல்ட்ல சென்னையிலே இருக்கிறதுனால அவங்க ரவுடிசத்தை கையாளுறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றது, ஆட்சி நடத்தணும்னு அவங்க நினைக்கல. இது மக்களுக்கான ஆட்சி நடத்தணும்னு அவங்க என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அவங்க மக்களை, அவங்க குடும்பம் நல்லா இருக்கா, உதயநிதி நல்லா இருக்காரா, ஸ்டாலின் நல்லா இருக்காரா, அவ்வளவுதான். கூட இருக்கிற துரைமுருகனோ கார்த்திகேயனோ நல்லா இருப்பாங்க. நீங்க நாளைக்கு இது உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பயமா இருக்கா? இல்ல, நான் பயப்படணும் அவசியம். நான் ஒன்றும் அணில் கிடையாது, நான் புலி. நான் எங்க போனாலும் தனியா தான் வேட்டைக்கு போவேன், தனியா தான் இருப்பேன். நன்றி, வணக்கம். இப்போ எப்படி போட்டா யாரு நம்மள வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றம் பண்ணுவாங்க, வெறும் 5000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதாது, யாரு நல்லவங்களா நிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு காட்சிக்குதுண்ணா. யோசிச்சு ஓட்டு போடுற மாதிரி ஒரு தெளிவு நல்ல கருத்து சொல்லிக்கிறாருண்ணா. அவ்வளவுதானே. நாங்க இந்த திராவிட சித்தாந்தம் இது கூட ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு முட்டி போற கட்சிங்க. இது நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். ஆட்சி அதிகாரத்துல இருந்துக்குன்னு இந்த மாதிரியான திமுறான வேலைகளையும் யார் என்ன செஞ்சுட்டு போறான், போலீஸ் என் கையில இருக்குது. இதை நாங்க நாம் தமிழர் வச்சு நாங்க பார்த்துட்டு இதுதான் நடக்கன்றது தெரியும். மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா இவன் 2000 ரூபா கொடுத்தான், அவன் 3000 ரூபா கொடுத்தான், இவனுக்கு ஓட்டு போடணுன்னு என் மக்கள் அதில் கூட நேர்மையாக்குறான். இதெல்லாம் இந்த ஊடகத்தில் நடக்கிறது ஒவ்வொருத்தையும் மக்கள் தான் பார்க்கணும். இவங்க தானே வரிசை கட்டி போயிட்டு வாக்கு செலுத்துறாங்க. நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, புடுங்கர் திமுக, புடுங்கர் அதிமுக, இன்னும் புடுங்கிட்டான், சேர தூக்கி அடிக்கிறான் நெறியாளரு, கேள்வி கேட்டா வெட்டுறான். இது மக்கள் தான் உணரணும், மக்களை தான் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது காரைக்குடியில் அண்ணன் சீமானவர்களோட இருக்கிற தொகுதியிலேயே நடக்குதுன்னா ஒரு அச்சம் ஏற்படுது. எங்களுக்கு எதுக்கு அச்சம் வரணும்? நாங்க மக்களுக்காக போராடுறோம், மக்களோட நிக்கிறோம். எங்களுக்கு அச்சம் இல்ல, என் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். என் மக்கள் தான் அச்சப்படணும். நாங்க நீங்க பாருங்க, நீங்க சேர தூக்கி போட்டு மண்டியை வச்சுட்டாங்க, துப்பாக்கி குண்டே வாங்கி நிப்போம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய இது கிடையாது. சரிங்களா? மக்கள் தான் அச்சப்படணும், மக்களுக்காக தான் அச்சப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நின்று மேடை போட்டு பேசிக்கிறோம். தொலைச்சு போடுவோம் ராஜா, அதெல்லாம் இங்க வேலை ஆகாது. அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு அந்த கெஞ்சி அடிச்சுட்டு இந்த அதிமுக கூட்டம் போற மாதிரி அங்க போய் சவுண்ட் ஒண்ணு இங்க ஏன்னாலே முன்னாடி ஒரு பல்லு இருக்காது. இது நான் ரவுடிஸ்மா பேசல, இது நல்ல கொள்கையோட நல்ல சிந்தனையோட போயினுக்கிறோம். இது தமிழ் தேசிய குழு பிரபாகரன் பட. நீ என்னை வெட்டணும் அடிக்கணும்னு நினைச்சாலே நாங்க அடிச்சிருவோம். ஏன்னா கொள்கை அப்படி. அதுக்கான எங்க தலைவர் பிரபாகரன் மாதிரியே போயிடுவோம், சீமான் மாதிரியே போயிடுவோம். அண்ணனே அப்படிதான் ஓரளவுக்கு பொறுத்து போறா, இல்லடா குச்சி எடுத்துடுறா, அவ்வளவுதான். இந்த திமுக அதிமுக அதிகாரம் மக்கள்கிட்ட காட்டுட்டா எங்க கிட்ட அந்த பொறுப்பு ஆகாது. ஓட விட்டுருவோம்.